நிச்சயமாக நிகிதா. தென்காசி மாவட்டத்தில் பரவலான தென்மேற்கு பருவமழை பெய்து வருவதன் காரணமாக தென்காசி மாவட்டத்தில் உள்ள குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்தானது அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையின் உட்பகுதி மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இந்த தொடர்ந்து சாரல் மழையான கடந்த 2-3 தினங்களாக பெய்து வருகிறது. இதன் காரணமாக குற்றாலத்தில் உள்ள மெயினருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம் மற்றும் சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து அதிகரித்து ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. குறிப்பாக இதில் பழைய குற்றால அருவி மற்றும் ஐந்தருவி பகுதிகளில் தண்ணீர் வரத்து ஆர்ப்பரித்து சீறி பாய்ந்து கொட்டி வருவதன் காரணமாக அங்கு சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி குளிப்பதற்கான தடையானது விதிக்கப்பட்டுள்ளது. இந்த குளிப்பதற்கான தடையானது நேற்று விதிக்கப்பட்ட நிலையில் இன்றும் தண்ணீர் வரத்து சீராகாத நிலையில் இந்த தடை உத்தரவானது தொடர்ந்து நீடிக்கப்பட்டு வருகிறது. இதில் மெயின் அருவியில் மட்டும் பாதுகாப்பு பணிகள், பராமரிப்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதன் காரணமாக அங்கு ஆரம்பத்திலிருந்தே குளிப்பதற்கான அனுமதி வழங்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் பல்வேறு அருவிகளில் குளிப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் இன்று சிற்றருவி மற்றும் புலியருவி, இந்த சிறிய அருவிகளான இந்த 2 அருவிகளில் சுற்றுலா பயணிகளின் கூட்டமானது அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக பிரதான அருவியாக கருதக்கூடிய மெயின் அருவி, பழைய குற்றாலம் மற்றும் ஐந்தருவி பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்படாத நிலையில் சிறிய அருவிகளாக கருதக்கூடிய புலியருவி மற்றும் சிற்றருவி பகுதிகளில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் தங்கள் குடும்பத்துடன் ஒரு உற்சாகமான குளியலில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் மாவட்டத்தை பொறுத்தவரை தற்போது அவ்வப்போது ஒரு சாரல் மழையும் ஒரு இதமான சூழலும் நிலவி வருவதன் காரணமாக இங்கு உள்ளூர் சுற்றுலா பயணிகளும் ஒரு மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது நிகிதா. விவரங்களுக்கு நன்றி சம்பத்.